விவசாயத்தில் அதிக மகசூல் எடுக்கணும்னு விருப்பப்படுற விவசாயிகள் அனைவரும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயமே இந்த கோடை உழவு தான். அதில் கோடை உழவு பண்ணுறதுனால கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு ஒன்றொன்னா தனித்தனி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் கிடைக்கிற முதல் நன்மை பூச்சிகளை முற்றிலும் நம்ம அழிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 10 வகையான பூச்சிகள் முட்டையிட்டு நம்மளை வயலை பயிரை நாசம் பண்ணிகிட்ருக்கு. அதோட வாழ்க்கை சுழற்சி முறை என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பூச்சிகள் நம்மளோட வயலுக்கு உணவு தேடி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கேயே இருந்து நம்ம பயிரை சேதப்படுத்தி முட்டையிட்டு திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த முட்டை திருப்பி ஒரு லாவா ஸ்டேஜ், அதாவது சின்ன புழுவாக உருவாகி அந்த புழுவே நம்மளோட வயலில் கிடைக்கிற இலைகளை சாப்பிட்டு திருப்பி பெரிய புழுவாகி நம்ம என்ன செய்யுது, திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு திருப்பி நம்ம அடுத்த விவசாயம் பண்ணும்போது பெரிய பூச்சியாக்கி திருப்பி தாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த சுழற்சி மறக்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தான் நம் முன்னோர்கள் இந்த கோடை உழவு கண்டிப்பாக பண்ணுறாங்க. இந்த கோடை உழவு பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உள்ளே இருக்க பூச்சி முட்டைகள் எல்லாமே வெளியில் வந்துடுது. வெளியில் வரும்போது நம்மளோட வெயில் தாக்கத்தினால அது அழிஞ்சிருது. அது இல்லாமல் நம்மளோட பறவைகள் அதை அழிச்சிரும். ஆகையால் தான் எல்லா விவசாயிகளும் அதிக மகசூல் எடுக்கணும்னா இந்த கோடை உழவு கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம அடுத்த நன்மைகள் என்னன்றது நம்மளோட அடுத்த வீடியோவை வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்.